பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 1 அதிகாரம் 19 வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என அன்பானவர்களே, எரேமியா அவன் பயந்து கொண்டிருக்கிறான். நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன், நான் என்ன பேசுவேன், நான் என்ன செய்வேன்? அவன் புலம்புகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். Glory to God என்று சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். நல்ல கவனிங்க. இப்போ எரேமியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை அவர் வைக்கிறார். இப்போ இவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விட்டது. அப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறார். என அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நல்ல கவனிங்க. உன்னை இரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயோ, இது நடந்து விடுமோ? ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் அவர்களுக்கு முன்பாக என்ன பேசுவேன்? உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். சில வல்லமைகள் உங்களை பயபுறுத்தி கொண்டிருக்கலாம். நீ எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் நீ அதை குறித்து நீ கலங்க வேண்டாம், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன். தேவன் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு இந்த வேத வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்கள். இந்த தேவ வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள கடந்து வந்துடும். சங்கீதங்களின் புஸ்தகம் 129 அதிகாரம் 2வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை என்ன செய்தார்கள்? நெருக்கினார்கள். நெருக்கம் உண்டாகும் பிரதர். ஆனால் அந்த நெருக்கம் உன்னை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அந்த நெருக்கம் உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது. அந்த நெருக்கம் உனக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறது. அந்த நெருக்கம் அவனை மேற்கொள்ளவில்லை. எத்தனையோ முறை தாவீதை கொலை செய்வதற்கு அவன் முயற்சி செய்தான். ஆனால் அவனை கொலை செய்ய முடியலைங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை நெருக்குகிற எந்த வல்லமையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. செபிப்போமா?
எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க. எங்களை பயமுறுத்துகிற, எங்களை நெருக்குகிற எல்லா வல்லமைகளும் ஆண்டவரை அழிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை பாதுகாத்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, தாவீதை பாதுகாத்தவர், அவனை விடுவித்தவர். நீர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் காரியத்தில் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.